ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 41வது அதிகாரத்தின் 19வது வசனம். வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, வனாந்தரத்தில் இவைகளை நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். தேவன் இருக்கிறதை ஸ்திரப்படுத்தி இல்லாதவைகளை உருவாக்கி தருவார். வனாந்தரத்திலே நான் இவைகளை நட்டு, ஸ்திரப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். தேவன் தான் ஸ்திரப்படுத்துகிறவர். சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் தேவன் அதை ஸ்திரப்படுத்துகிறார். நல்ல கவனமா கேட்கணும். எப்பவுமே பிரசங்கம் கேட்கிற மனநிலைமையில ஒரு நாள் இருக்கக்கூடாது. எனக்கு தான் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு இருந்துடவே கூடாது. ஒவ்வொரு நாள் அப்பா பேசுற வார்த்தை கேட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாய் தீர்க்க தரிசனமாய் அநேகரோடு பேச போகிறார் என்பது என்னுடைய ஆவியிலே நிச்சயமாய் நான் உணர்கிறேன். முதல் ஆராதனையிலே கர்த்தர் அநேக வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். செய்தி வேளையில் நிச்சயமாய் கர்த்தர் இடைப்படுவார், பேசுவார். கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் பாடினோமே, உம் வார்த்தை இன்று தாருமே, உம்முடைய வழியை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. இந்த ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்தவர் என்ன செய்கிறார்? 40வது சங்கீதம் 2-3 வசனங்களை பார்த்தால் தெரியும். அவர் கன்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தின பிற்பாடுதான் என்ன செய்கிறார்? அவரை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். உறுதிப்படுத்தாம கொடுக்க மாட்டார். நம்ம கொடுங்கப்பான்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமென். அவர் எப்பொழுது கொடுக்கிறார்? உறுதிப்பட்ட பிற்பாடு, உறுதிப்படுத்தின பிற்பாடு, ஸ்திரப்படுத்தின பிற்பாடு தான் கொடுக்கிறார். தேவனிடத்தில் இந்த நாளில் அதை தான் கேட்க போகிறோம். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்க, இதை தாங்கன்னு கேட்க கூடாதுன்னு கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. பாருங்கள், இந்த கப்பில் நிறைய தண்ணி ஊற்றலாம். இது ஃபுல்லாக ஊற்றலாம். தண்ணி ஊற்ற வரும்போது இந்த கப்பு ஆடிட்டு இருந்தா ஊற்ற முடியாது. அப்படி ஊற்றினாலும் அநேகம் சிந்தி விடும், கீழே விழுந்து விடும். கப்பு நிறைய இப்படி இருந்தா இதுல அழகா ஊற்றலாம். இது நிறைய தண்ணி ஊற்றலாம், இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றலாம். ஆனால் இந்த கப்பு இப்படி ஆடிட்டே இருக்குன்னு வைங்களேன், இப்படி ஆடிட்டே இருக்கு. சில கப்பு பார்த்துருக்கீங்களா? ஒரு சைடு சப்பி இருக்கும், ஒரு சைடு முழுங்கி இருக்கும். அதை வச்சு ஊற்ற முடியாது. அது எம்டியா தான் இருக்கு. எம்டியா இருக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா நிரப்பா இல்ல, அது ஒழுங்கா இல்ல, அது ஸ்திரமா இல்ல. ஸ்திரமா இல்லாம நான் உன் சந்ததியின் மேல ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேனா? ஊத்துறது உள்ள ஒழுங்கா வரணும். உள்ள ஒழுங்கா வரணும்னா இது ஸ்திரமா இருக்கணும், இது ஸ்டடியா இருக்கணும். இது ஸ்டடியா இல்லாம இதுக்குள்ள எப்படி ஊத்த முடியும்? அதே போலதான் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டேன் அவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் ஸ்திரப்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலே நமக்கு என்ன ஜெபம் தேவைனா, ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். 90வது சங்கீதம் 17வது வசனத்துல சங்கீதக்காரன் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தும், எங்களிடத்துல உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தி அருளும். இந்த லாக்டவுன் பீரியட்ல, விசேஷமா இந்த கோவிட் சீசன்ல நாம் கேட்ட செய்திகளில் பிரதானமான செய்திகளில் ஒன்று என்ன? அநேகருக்கு வேலை இல்லாம வந்துட்டாங்க. ஒருத்தங்க சொன்னாங்க 700 பேர் 600 பேர் வேலை பார்த்த இடத்துல நாங்க இப்போ 10 பேர் தான் இருக்கிறோம். கூட வேலை பார்த்த 100 பேர் திடீர்னு இல்லை, வேலை இல்லைன்ட்டாங்க. ஒருத்தங்க வேலை இல்லைன்னு சொல்லி போகும்போது வேலை பார்த்துட்டு இருக்கிறவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? பாத்தியா, எனக்கு மட்டும் வேலை இருக்கு, அவனுக்கு இல்லை. அப்படி இல்லை. அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு அவனுக்கு வேலை இல்லை, எனக்கு என்னைக்கோ. இந்த உறுதியற்ற நிலையிலே ஒருவன் போகும்போது அவன் நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். உறுதியற்ற, இதுதான் எனக்குன்னு தெரியாம ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறேன்.
எப்படி இருக்கிறீங்க? இப்போ நல்லா இருக்கிறேன். காரணம், இதுதான் எனக்கு தேவன் நியமித்தது என்கிற அந்த ஒரு உறுதி இல்லாத நிலை. உறுதியற்ற நிலைக்குள்ளே ஒரு மனிதன் போகும்போது நம்பிக்கையற்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இந்த நாளிலே கர்த்தர் சபைக்கு பேசுகிற வார்த்தை இதுதான். ஆமென். தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் இதுவா இருப்பதாக, என்னை ஆசீர்வதியும் என்று அல்ல, ஆசீர்வதிக்க ஜெபிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என் கைகளின் கிரியையை ஆமென் என்னிடத்தில் உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. தேவன் ஸ்திரப்படுத்துவார். தேவனால மட்டும்தான் ஸ்திரப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த நிலையாகட்டும், ஒருவேளை நீங்க சின்ன வேலை செய்யலாம், அல்லது ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம், எதுவாகட்டும், முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடையதா? இது என்னுடையதானால் என்னை இதில் ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இது ஏதோ வாழ்ந்துட்டு போவதல்ல, தேவன் வெளிப்படுத்துகிறவர், தேவன் தெளிவின் ஆவியானவர். நாம் பாடுவோமே, ஆவியானவரை, தெளிவின் ஆவியானவர். அதன் அர்த்தம் என்ன? குழப்பி நடத்த மாட்டார், குழப்பி நடத்த மாட்டார். நல்ல தெளிவு. இடி முழக்கம் உண்டாகிறது, பயங்கர காற்று வீசுகிறது, பூமி அதிர்ச்சி உண்டானது. அதற்கு நடுவில் கர்த்தர் பேசவில்லை. அவைகளுக்கு பின்பு ஒரு மெல்லிய சத்தம் உண்டானது. அதன் அர்த்தம் என்ன? கூட்டத்தோடு பேசினா நாம் சரியாய் கர்த்தருடைய சத்தத்தை அறிய முடியாது. கூட்டத்தோடு பேசினா, இடி முழக்கம் வரும்போது கர்த்தர் கூடவே, எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம், இப்படி பேசினா எலியாவுக்கு புரியாது. எந்த சத்தம் காதுல விழுதுன்னு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். தேவன் நம்மோடு இடைபடும் போது, தேவன் நம்முடைய காரியத்தில் இடைபடும் போது நமக்குள்ள குழப்பத்தை அல்ல, நம்மில தெளிவை வைப்பார். தெளிவு. அந்த தெளிவுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இது என்னுடையதானால், இது என்னுடைய பாதையானால், இதுல என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதற்கு முன்னதாக நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் என்ன? அப்பா, என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, என் கால்களை ஸ்திரப்படுத்தும், என் கைகளை ஸ்திரப்படுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்க தரிசனமான அநேக நற்காரியங்களை சொல்லும் போது முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் உறுதிப்படுத்துங்கள். அதன் அர்த்தம் என்ன? நீ ஸ்திரப்பட்டாதான் இவைகளை அனுபவிக்க முடியும். நீ ஸ்திரப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? ஸ்திரப்பட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாய் கேட்க உங்களை நான் மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? ஏன் நான் ஸ்திரப்பட வேண்டும்? ஏன் என் குடும்பம் ஸ்திரப்பட வேண்டும்? ஏன் சபை ஸ்திரப்பட வேண்டும்? ஏன் தேவ பிள்ளைகள் ஸ்திரப்பட்டே ஆக வேண்டும்? ஆமென். ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? முதலாவது, ஆதியாகமம் 21வது அதிகாரத்தின் 14 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்த அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, 19வது வசனத்தை நீ வாசியுங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? நன்மையை காண. நமக்கான நன்மையை காண நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் தேவன். இங்கே பாருங்கள், நான் இந்த சம்பவத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். பிள்ளை அழைத்து கொண்டு போகிறாள். பிள்ளைக்கு ஆன காரியத்தை செய்து கொடுக்கணும். அவள் என்ன செய்கிறாள்? அலைந்து திரிகிறாள். எதற்காக? பிள்ளைக்காக அலைகிறாள். அலைந்து திரிந்தது நிமித்தம் அவளுக்கு இருந்ததும் குறைந்ததே தவிர அதிகம் அவளுக்கு கிடைக்கவில்லை, உண்டாகவில்லை.
அலைந்தாள் திரிந்தாள், அங்க போய் பார்த்தா, இங்க வந்து பார்த்தா, திரும்பி பார்த்தா, இருந்ததும் போச்சு. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் என்ன தெரியுமா? எனக்கு லாபம் கிடைக்கலனாலும் அது பரவாயில்ல, இருக்கிறது அப்படி மெயின்டைன் ஆகி போனாலே போதும். அலைந்து திரிந்த போது இருந்ததும் போச்சு, இருந்ததும் நஷ்டமாச்சு. துருத்தியில் இருக்கிற கடைசி சொட்டு தண்ணி வரைக்கும் தீர்ந்தாச்சு. இனி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சில பாருங்க பிசினஸ் மேல பிசினஸ் பண்ணி பார்ப்பாங்க, அது பண்ணி பார்ப்பாங்க, இது பண்ணி பார்ப்பாங்க, திரும்பி பார்த்தா எல்லாம் போச்சு, இருந்தது போச்சு. சிலர் பார்த்துருக்கீங்களா? திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வரும், மொத்தமா கொண்டு வீடு கட்டணுங்கிறதுக்காக அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக மொத்தமா ஒருத்தங்களை நம்பி கையில கொடுப்பாங்க. கடைசியில பார்த்தா ஏமாற்றம் ஆயிரும். கடைசியில இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இனி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவள் அலைய 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 அலைந்து திரிய அவளுக்கு இருந்ததும் நஷ்டமானது. ஆனால் ஒரு சூழலில் போய் அவள் அமர்ந்தாள். அவள் அமர்ந்த போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே ஒரு ஊற்றை திறக்கவில்லை, மாறாக நன்மையை காண அவள் கண்களை திறந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். அலைந்து திரிவதினால் நன்மையை காண முடியாது. அப்பா சமூகத்திலே அமர்வதினால் மாத்திரமே நன்மையை காண முடியும். ஹல்லேலூயா. நன்மையை காணணும்னா அலைந்து திரியக்கூடாது, அப்பா சமூகத்துல. ஹல்லேலூயா. அவள் அமர்ந்தாள். அமர்ந்த போது அதன் அர்த்தம் என்ன? தேவன் உங்களை எங்க கொண்டு போனாரோ, தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ, அது வனாந்தரமா இருந்தாலும் அது நடுவில் உங்களுக்கான ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி என்றால் நாம் சேரெடுக்க வேண்டிய ஜெபம் என்ன? அப்பா, இந்த இடத்துல இருந்து என்ன அப்படியே தூக்கிட்டு போய் நன்மை இருக்கிற இடத்துல கொண்டு போங்க என்பதா அல்ல. அப்பா, இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க, என்னை ஸ்திரப்படுத்தி இந்த வனாந்தரத்திலே நீர் எனக்காய் வைத்திருக்கிற நன்மையை என் கண்கள் காணும்படி செய்வீராக. இந்த வனாந்தரத்திலே நீர் எனக்காக ஒரு நன்மையை வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, அதை காண என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்ட போது நன்மையை கண்டாள். அந்த நன்மையை கண்டு ஓடி போய் எடுத்து தன் பிள்ளைக்கு கொடுக்கிறாள். ஸ்திரப்பட வேண்டும். எதற்காக? நமக்காய் தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாம் காண. நேற்று வொர்ஷிப்ல இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். பல நேரத்தில் நமக்குள்ளே தேவன் நன்மையை வைத்திருக்கிறார், அது நம்ம அறிகிறதில்லை, புரிகிறதில்லை. கிதியோன் மீதியானியருக்கு பயந்து கோதுமையை தன் பக்கம் தன்னிடத்தில் சேர்த்துக்கொண்டு, மீதியானியர் வர்றதுக்குள்ள இதெல்லாம் சேர்த்துறோம்னு சொல்லி பயந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் இடைபடுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனே, உன் கையில் நான் மீதியானியரை ஒப்பு கொடுப்பேன். உடனே கிதியோன் சொல்றான், நான் ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிற, கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. தனக்குள் இருக்கிற பயத்தை தான் பார்த்தானே கிதியோன். கிதியோன் தனக்குள் இருக்கிற பயத்தை பார்த்தபோது தேவன் அவனுக்குள் இருக்கிற நன்மையை பார்க்கிறார். ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. நாம் எல்லாருமே அவருடைய சிருஷ்டிப்பு. என்னை உருவாக்கினது கர்த்தர் சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் உங்களுக்குள்ளே ஒரு நன்மையை வைத்திருக்கிறார், அதை உங்கள் கண்கள் காண வேண்டும். எத்தனையோ நம்ம பல நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற குறைகளை பார்க்கிறோம். நாம் நமக்குள்ள இருக்கிற நன்மையை பார்க்கணும். அது மாத்திரமல்ல, ஒரு பிறவி குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த வழியா போனவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? அவனில் வெளிப்பட்ட குறைபாடை கண்டு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இவன் இப்படி பிறந்தது, ஒருவேளை இவன் பாவம் செஞ்சிருக்கலாம், இவங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்கலாம், யார் செய்த பாவமோ, இப்படி பேசி பேசி ஊரார் பேசினது இருக்கட்டும், சீஷர்களே அதுதான் பேசுறாங்க. ஆமே. இன்னும் சொல்லணும், ஊழியர்களே அப்படிதான் பேசுறாங்க. அதனாலதான் இப்படி, இதனாலதான் இப்படி.
சீஷர்களே அப்படிதான் பேசுறாங்க. ஆனால் இயேசு அவ்விடத்தில் வந்தார். இயேசு வந்து அவனில் இருக்கிற குறையை பாராமல் அவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற தேவ திட்டத்தை பார்த்தார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற, என்ன சொன்னார் அவர்? தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டை இப்படி பிறந்தார். நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டி இருக்கிறது. நாம் நமக்குள்ளே தேவன் வைத்த நன்மையை பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்கவில்லை. நம்முடைய குறைகளை பார்க்கிறோம், நம்முடைய பலவீனங்களை பார்க்கிறோம். இவைகளை பார்த்து சோர்ந்து தளர்ந்து போகிறோம். இல்ல ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஏன் ஸ்திரப்படுத்த வேண்டும்? கணக்காய் நீர் வைத்திருக்கிற நன்மையை என் கண்கள் காண தகப்பனே என்னை ஸ்திரப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்குள்ள நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தில் நன்மையை வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில தேவன் நன்மையை வைத்திருக்கிறார். ஒரு இடத்துல நாம் சும்மா வந்து இருப்பது அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். சங்கீதம் 80வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசியுங்கள். 80வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். நீர் எகிப்திலிருந்து திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டின் அவர் கொண்டு வந்து வைக்கிறார். அவர் கொண்டு வந்து வைக்கிறார். சும்மா வைக்கல, அதை நாட்டினீர். ஆண்டவர்ட்ட அதுதான் கேட்கணும். என்ன இங்க கொண்டு வந்தது நீங்க தான் ஆண்டவரே. என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா, என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை கொண்டு வந்தது நீங்க தானப்பா, என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை கொண்டு வந்தது கர்த்தர். நிச்சயம் அந்த நிச்சயம் இருக்குமானால் ஆண்டவர்ட்ட கேட்கணும், என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா. கொண்டு வந்து வைத்தார், இன்னொரு ஆள் வந்து நாட்டு, அப்படி அல்ல, கொண்டு வந்து நாட்டினீர். என்னை ஸ்திரப்படுத்துங்க. பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்துறது நீர் அல்லவா? என் அடிகளை உறுதிப்படுத்துங்கப்பா. தூரமா இருந்த என்னை அழைத்துக் கொண்டு கிருபாசனத்தை கொண்டு வந்து சேர்த்தது நீர் அல்லவா? என்னை நாட்டுவீராக, என்னை ஸ்திரப்படுத்துவீராக. ஏன்? என் கண் நன்மையை பார்க்கணும், என் கண்கள் நன்மையை காணணும், என் கண்கள் நன்மையை பார்க்கணும். நன்மையை காட்டுங்க, நல்ல ஜெபம். என்ன ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான கூட்டத்தின் நடுவில் இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறுவன் கையில் ஒரு கூடை, அந்த கூடையில் 5 அப்பங்கள் இருக்கிறது. 3 நாள் அந்த 5 அப்பம் கூடையில் இருந்துச்சு. ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த கூடை கைமாற்றப்படுகிறது. 3 நாள், இந்த 3 நாளைக்கு முன்னாடி சிறுவன் வீட்டில் இருக்கு, இப்ப சிறுவன் கையில் இருக்கு. இப்ப அந்த அப்போ நேர சீஷர்கள் கைக்கு போயிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? இந்த அப்பங்கள் இருக்கு. இயேசு கையில போனதும் இயேசு கூடை எடுக்கல, கூடைக்குள்ள இருந்த அப்பத்தை கையில் எடுத்தார். அப்பத்தை எடுத்து அத்தனை ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. மனுஷன் கையில் இருக்கிறது வரைக்கும் நம்மளை வேற இடத்துல வைப்பாங்க, கூடையில வைப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த சிறுவன் கையில் அந்த அப்பம் இருந்த போது அது கூடையில இருந்துச்சு. சீஷர்களிடத்தில் இருந்த போதும் கூடையில் இருந்துச்சு. ஆனா இயேசுவின் இடத்தில் வந்த போது கையில இருந்துச்சு, கையில இருந்துச்சு. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? எல்லா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதை உயர்த்தினார், இருக்கிறதை ஸ்திரப்படுத்தினார். அப்பா கையால் அது ஸ்திரப்பட்ட போது இல்லாதவைகள் உருவாக்கப்பட்டது, இல்லாதவைகள் உருவாக்கப்பட்டது. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமே, ஆமே. வேற யாருக்கிட்ட உங்களை கொடுக்காதீங்க. உங்க தகுதிக்கு ஏற்ற இடத்துல மட்டும்தான் வைப்பாங்க. அல்லேலூயா. அவர் கையில, சிறுவன் கையில் இருந்த போதும் கூடையில தான் இருந்துச்சு, சீஷர் கையில் இருந்த போதும் கூடையில தான் இருந்துச்சு. அப்பா கையில போன போது அவர் இப்படி உயர்த்தினார். உயர்த்தி என்ன செய்தார் தெரியுமா? பிதாவை ஸ்தோத்தரித்தார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கேட்கலாம், கூடையில உடையாம இருந்துச்சு, கையில போனதும் உடைஞ்சது.
கூடையில உடையாம இருப்பதை காட்டிலும் அப்பா கையால உடைக்கப்படுவது ஆசீர்வாதம். அவர் கையால உடைக்கப்படுவது ஆசீர்வாதம். 5 அப்பம் 5000க்கும் அதிகமாய் அங்கு பெருகினது. இருக்கிறது கர்த்தர் கையால் உறுதிப்படுத்தப்பட்ட போது இல்லாதவைகள் உருவாக்கப்பட்டது. ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். ஜனங்களுடைய கண்கள் நன்மையை கண்டது. நம் ஒவ்வொருவரும் நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. மனுஷன் பாருங்க, நம்மளை எங்கெங்கேயோ தூக்கி வச்சிருவாங்க. பாசங்கள் எல்லாம் சில காலம் கழியும் போது பாரங்களாய் மாறிவிடும். இன்னைக்கு நம்மள பாரமா எண்ணுகிறவர்கள் சிலர் உங்களை பாரமா எண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கலாம் உங்க குடும்பத்துல, சொந்தத்துல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி நினைச்சாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க. காலம் போக போக சின்ன வயசுல பாசம் என்பது இந்த அன்பின் அடிப்படையில் வெளிப்படும். வளர வளர தகுதியின் அடிப்படையில் தான் அநேகர் பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. இவன் என்ன படிச்சிருக்கிறான், இவன்ட்ட என்ன இருக்கு, அது யாரா இருந்தாலும் சரிதான். சீஷர்கள் கையில கொடுக்கிறான் இந்த சிறுவன், அப்போ அது கூடையில தான் இருக்கு. இவங்க என்ன இப்படி வச்சுட்டாங்கன்னா அங்க போனா அவங்களும் என்ன அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. சீஷர்கள் யாரும் அப்பத்தை விரும்பி இயேசு கையில கொடுக்கவில்லை. இயேசு கேட்டு வாங்கினார், கேட்டு வாங்கினார். நம்மளை யாரும் விரும்பி அவர்கிட்ட கொடுக்கல. அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்ட கொள்ளினாம நம்மை விரும்பி எடுத்தா, நம்மை தெரிந்தெடுத்தா, நம்மை தூக்கி எடுத்தா, ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுத்தா. ஹalleluya. எடுத்து எல்லா கண்ணுக்கு முன்னாடி அந்த அப்பத்தை உயர்த்துறார். தேவனே என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya. தேடி வந்த நல்ல நேசரே. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன தூக்கி எடுத்தது நீங்க தான் ஆண்டவரே. என்ன தேடி வந்தது நீங்க தான் ஆண்டவரே. என்ன தெரிந்து கொண்டது நீங்க தான் ஆண்டவரே. என்ன ஸ்திரப்படுத்துங்க, என்ன ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பலனும் நீரே, பலனும் நீரே. ஆமென். உம்மை தேடுகிறேன், என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே. உம்மை ஸ்திரப்படுத்தும். ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? நன்மைகளை காண. இரண்டாவதாக ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஏன் ஸ்திரப்பட வேண்டும் தெரியுமா? வளர. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கிறோங்கிற நிலைமை என்பது வளர்ச்சி அல்ல. ஏதோ போகுது பிரதர். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உன் செய்கைக்கு தக்க பலனை தருவார். அது மாத்திரமல்ல, உனக்கு இன்னொரு ரிவார்டு இருக்கிறது. அதுதான் நிறைவான பலன். இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் என்ன தெரியுமா? என் செய்கைக்கு தக்க பலன் கிடைச்சாலே போதும். நான் இவ்வளவு உழைக்கிறேன், நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், ஆனா என் செய்கைக்கு தக்க பலன் இல்லையே. உடனே நாம சோர்ந்து போயிடுவோம், தளர்ந்து போயிடுவோம், முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் சபையோடு பேசுகிற வார்த்தை கேளுங்க. ஒரு வளர்ச்சி உண்டாகணும்னா ஸ்திரப்படணும்.
விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. வளர்ச்சி உண்டாகணும்னா ஸ்திரப்படணும். சங்கீதம் 80 ஒரு விசை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 8-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. இதுதாங்க ஆசீர்வாதம். நாட்டினார், ஸ்திரப்படுத்தினதுக்கு அப்புறம் அது என்ன செய்துதான்? அது வேரூன்றி படர ஆரம்பிக்குது. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய நிலையில், பூமிக்குரிய நிலையில், 2 நிலையிலும் பார்க்க வேண்டும். என்ன வளர்ச்சி இருக்கிறதுன்னு பார்க்கணும். இல்லையா ஜெபிக்கணும். என்ன ஜெபம் பண்ணணும்? என்ன ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. இத்தனை வருஷம் உழைக்க வச்சிருக்கிறீங்க. சிலர் 5 வருஷம் உழைச்சிருப்பாங்க, சிலர் 50 வருஷம் உழைச்சிருப்பாங்க. சில பாருங்க 10 வருஷம் வேலை பார்த்தோம், அன்னைக்கு வாங்கணும் அதே சம்பளம் தான் இன்னைக்கு வாங்குற நிலைமை. நம்ம சொல்லலாம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. தேவன் கொடுப்பதை யாருக்கும் தடுக்க முடியாது. நம்ம கம்ப்ளைண்ட் மற்ற மனுஷங்க மேல வைப்பதை தவிர்த்து விட்டு ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. என்னை ஸ்திரப்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும். எனக்கு ஒண்ணு தெரியும்பா, நீர் என்னை ஸ்திரப்படுத்தும் போது நான் வளருவேன். நீர் என்னை ஸ்திரப்படுத்தும் போது நான் வளருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது பாத்தீங்களா? அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. வேர் ஊன்றுறது வெளியே தெரியாது. நான் இதோடு கூட இதை பேசும்படி, இதை தியானிக்கும் போது ஏவப்பட்டபடியினாலே சொல்லுகிறேன். அநேகரை கர்த்தர் வேரூன்ற வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? வெளியே தெரியாது. என்னப்பா இந்த மரம் இன்னும் வரவே இல்லை, என்னப்பா இந்த செடி மட்டும் இன்னும் வளரவே இல்லை, அது பாரு வச்ச உடனே. ஆழமாய் வேரூன்றுகிற மரங்கள் எளிதில் வளராது. வேரூன்ற வைக்கிறார். தாவீத ரொம்ப வனாந்திரத்துல விட்டார். நிறைய வனாந்திரத்துல இருந்தவர்கள் கூட்டத்தில் தாவீதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சும்மா போய் சர்ச் பண்ணி பார்த்து தெரியும். எந்த மரங்களுடைய வேர்கள் மிகவும் ஆழத்துல போவோன்னு நீங்க தேடி பார்த்து, நீங்க படிக்கிறவங்க இருக்கிறீங்க, நெட்ல கூட போய் தேடலாம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வனாந்திரத்துல இருக்கிற மரங்களுடைய வேர்கள் கீழே போயிட்டே இருக்கும். ஏன்னா கையற்ற தூரத்தில் அதுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை. அது தண்ணியை தேடி போயிட்டே இருக்கும். தாவீத வனாந்திரத்தை அலைய விட்டது, வனாந்திரத்தில் சஞ்சரிக்க வைத்தது அவனை பாழாக்குவதற்கல்ல, அவனை வேரூன்ற வைப்பதற்கு, அவனை நிற்க பண்ணி அவன் குடும்பத்துக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுக்க வைப்பதற்கு. ஹல்லேலூயா. வேரூன்றது வெளியே தெரியாது, ஆனா ஒரு நாள்ல வளரும். இப்போ கேள்வி, நம்ம வேரூன்றோமா? நான் வேரூன்றி நிற்கிறேன், என்னை வேரூன்ற வைத்திருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிய? இங்கே அநேகர் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் வளர்ந்த சூழ்நிலை வேற. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க, ஒவ்வொரு தெருவுல இருந்து வந்தவங்க. போன வாரத்தில் அதிகமான நன்மைகளை பெற்று சந்தோஷம் அடைந்து மகிழ்ந்தவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அதே போல போன வாரத்தில் அதிக வேதனைப்பட்டு உடைந்து கண்ணீர் வடித்தவர்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, அதிகமாய் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டவங்க வர்றாங்க, ஓகே. உடைஞ்சு அழுதவங்க ஏன் வரணும்? எத்தனையோ பேருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததும் சர்ச்சுக்கு வராம இருந்தவர்கள் எத்தனை பேர் உண்டு. உடைந்து அழுததுக்கு அப்புறமும் சுக்குநூற நொறுங்குண்ட பிறகும்
சர்ச்சில் வந்து இப்படி உட்கார்ந்திருக்க ஏன் முடியுது தெரியுமா? அவருக்குள்ள வேறுண்ட வைத்திருக்கிறார். ஹalleluya. நீங்க எங்க சர்ச்சுக்கு போறீங்க? எனக்கு அப்படி நன்மை செய்தார், இப்படி நன்மை செய்தார். உங்களுக்கு லாஸ்ட் வீக் எப்படிங்க இருந்துச்சு? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வாரத்தை நான் ஃபேஸ் பண்ணவே கூடாது. எங்க நான் நன்மை பெற்றனால வரேன், நீங்க ஏங்க வரீங்க? வேறு எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? வேரூன்ற வைத்தது உண்மையானால் படர வைப்பா. ஆழத்துல வேரூன்ற வைத்தது உண்மையானால் தேசம் எங்கும் படர பண்ணுவார். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஷலரக மதனரே ஹேபலரோ ரிமாஷதரே. ஏசாயா 27வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள். சிலர் பைபிள் அண்டர்லைன் பண்றவங்க உண்டு, சிலர். நான் பண்ண மாட்டேன், சிலர் பண்ணுவாங்க. அப்படி பண்றவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த நாட்கள் வரும். லைன் போட்டுருங்க, நாட்கள் வரும், நாட்கள் வரும். அதுவரை என்ன சும்மா வச்சிருப்பாரா? சும்மா வைக்கிறதுக்கு அவர் தாவீது இல்ல. தாவீது என்ன பண்ணாரு? 5 கல் எடுத்து அடப்பையில போட்டு சும்மா. இவர் சும்மா வைக்க மாட்டார். யாக்கோபு வேர் பற்றி எப்படி ஆழமாய் வேறு போய் அந்த மண்ணை இறுக பற்றி பிடிக்கிறதோ, அதே போல என்ன அவரை இறுக பற்ற வைக்கிறார். நீர் இல்லாம இனி நான் இல்லாண்டவரே. யாக்கோபு வேர் பற்றி கிறிஸ்துவுக்குள்ள இதை செய்ய வச்சுட்டு உலகத்தை நல்ல இறுக பிடிச்சிருங்க. அவரை டைட்டா பிடிச்சுக்கோங்க. சில நேரத்தில் என் புள்ள டாடி தூக்குங்கன்னு ஏறிடுவா. இறங்குன்னு சொன்னா நான் அவளை இறக்கி விடுறேன்னு தெரிஞ்சதும் இறுக பிடிச்சிடும். காலை இந்த காலுக்கு இடையில எல்லாம் போட்டு இப்படி லாக் பண்ணி இப்படி இருந்துருவா. விட்டவே முடியாது. விட மாட்டா. விட்ட அப்படி லூஸ்ல இருந்தா கீழே விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி இங்கே வெளியே கிளம்பும் போது அவள் அலர்ட் ஆயிடுவா. அதனால என்ன பண்ணுவா? நேரம் மேலே ஏறி இந்த காலுக்கு இடையில அவளுக்கு 2 காலை போட்டு லாக் பண்ணி உக்காந்துருவா. எனக்கும் போக முடியாது, அவளை இறக்கவும். இப்படி அவரை பிடிச்சிட்டா, பிடிச்சிருக்கிற யாக்கோபு சொல்வார், சீக்கிரம் நாட்கள் வரும், நீ உலகத்தை பலனால நிரப்ப போற, நீ உலகத்தை பலனால நிரப்ப போற. அவரை பிடிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்னோட எத்தனை வருஷம் ஆண்டவர் வேரோட வச்சிருக்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆண்டவர் வேரோட வச்சிருக்கிறீங்க? 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமா, 25 வருஷமா? வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரும்போது யாருக்கு ஜீவ விருட்சம் போல இருக்கும்? நெடுநாள் காத்திருக்கிறாங்களே. நெடுநாள் காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது எப்படி இருக்குமா? விருட்சம் என்ன செய்யும்? விருட்சம் என்ன செய்யும்? வளரும். உன்னை ரொம்ப நாள் காத்திருக்க வச்சு உன் கையில ஒண்ணு தந்து அதை ஷோகேஸ்ல வச்சுட்டு சும்மா இருப்பதற்கல்ல, ரொம்ப காத்திருக்க வச்சு உன் கையில ஒண்ணு தாராருன்னா அது வளரும், அது வளரும், அது வளரும், அது படரும், அது பெருகும். அது விருட்சம் போல இருக்கும், ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது ஏதோ கொஞ்சம், என்னப்பா நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ண, ரொம்ப நாள் வேலை பார்த்த, என்ன ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்சு இல்ல. அதுல எடுக்க எடுக்க குறையும். ஆனா தேவன் காத்திருக்க வச்சு கொடுக்கிறது ஜீவ விருட்சம் போல இருக்கும். விருட்சம் என்னங்க செய்யும்? வளரும். அப்ப அதுவரை தேவன் என்ன செய்ய வைக்கிறார்? ஆழத்துல வேறுண்டு, வேறுண்டு. அதான் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. என்னை ஸ்திரப்படுத்தாம எனக்கு நன்மை வேண்டாம். இன்னைக்கு சொல்ல முடியுமா? எனக்கு ஏதாவது ஒன்று இப்போ தெரிஞ்சாகணும், அந்த ஒரு மனநிலைமையில் சிலர் வந்திருக்கிறீங்க. நேற்று நைட்டே ஆண்டவர் அதுக்கு
பேதுரு சொல்றார், நானும் உங்க கூட வருவேன்னு. இயேசு சொல்வார், இப்பொழுது வரக்கூடாது, பிற்பாடு. ஆமா, இப்போ முடியாதுன்னு சொன்னா வேண்டாம். உடனே பேதுரு கேட்பார், ஏன் இப்போ முடியாது, ஏன் இந்த மாசம் செய்ய மாட்டீங்க? நம்ம பல நேரத்தில் ஆண்டு விட்ட இப்போ வேண்டாம்பா, பிற்பாடு. இயேசு பேதுரு, நீ வரவே கூடாதுன்னு நான் சொல்லல, இப்போ வேண்டாம், பிற்பாடு. உன்னை நான் ஆசீர்வதிக்கவே மாட்டேன்னு சொல்லல, இப்போ இல்ல, பிற்பாடு. யாக்கோபு வேர் பற்றி பிடித்துட்டேல, உனக்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன், இப்போ இல்லட்டாலும் ஒரு நாள் வரும், இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? 1 பேதுரு 5வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற. அந்த லைன் பண்றவங்க அந்த 2 வேர்டையும் லைன் பண்ணிருங்க. கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் பாடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த தீபத்தை எரிய வைக்கிறது. இன்னைக்கு ரொம்ப பாடு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். இனி வாசிங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஏன் சீர்பட வேண்டும், ஏன் ஸ்திரப்பட வேண்டும் தெரியுமா? சோதனையில தளராதிருக்க. தளர்ந்துருவோம். சில செய்தி கேட்டா தளர்ந்துருவோம். அன்டைம்லாம் ரொம்ப ரேரா ஃபோன் வரும். நம்ம விசுவாசிங்க அன்டைம்லாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க, ஆனால் ரொம்ப எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி ஏதாவது 2 மணி 3 மணிக்கு ஃபோன் வந்துட்டுனா நான் கூலாலாம் எடுக்க மாட்டேன், அப்படி நெஞ்செல்லாம் அடிக்கும். அதுவும் தெரிஞ்ச நம்பர்லேருந்து வந்தால் கொஞ்சம் கூட பயம் ஆயிரும். ஆண்டவரே என்னாச்சு ஆண்டவரே? சில காரியங்கள் அந்த பாதையில் நடந்து சோர்ந்து போயிடுவோம். சில காரியங்கள் அதை குறித்த ஒரு செய்தியை கேட்டாலே சோர்ந்து போயிடுவோம். சில விஷயங்கள் அதை நினைச்சாலே சோர்ந்து போயிடுவோம். தேவன் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி. ஏன் நீ விழுந்துராதப்பா, உனக்கான நன்மை இருக்கு. 23வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். யோபு சொல்லுகிறார் 11வது வசனத்தில், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. என்னை ஸ்திரப்படுத்தும்படிக்கு நான் நடக்கிற பாதையில் அவர் ஏற்கனவே நடந்திருக்கிறார். அதான் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. நான் போயிட்டேன், நான் போய் பார்த்துட்டேன், ஒன்னும் இல்லை வா. சிலர் இந்த குளிக்க போவாங்க பாருங்க, குளிக்கிறதுக்கு போவாங்க. அப்ப நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க திடீர்னு சாடுவாங்க. சாடி ஆழத்தெல்லாம் செக் பண்ணிட்டு, ஒன்னும் இல்லை இங்க குதிங்க அப்படிம்பாங்க, இங்க குதிங்க அப்படிம்பாங்க. நான் செக் பண்ணிட்டேன், கமான் நீ சாடு, ஒன்னும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், இங்க இருக்கு. அதே போலதான் சில பாதையில தேவன் அப்படியெல்லாம் விட மாட்டார். என் கால்கள், அந்த 23வது அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்கள் எடுத்தீங்கன்னா வேகமா வாசிக்கலாம். யோபு 23வது அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணல. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவர் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். எப்படி யோபுவை இது சொல்ல முடியும்? அவர்தான் இல்லையே. உன் சோதனையில் உன் கூட உறவுகள் இல்லை, யாரும் இல்லை, அவரும் இல்லையே. அப்படி இருக்க நான் போகும் வழியை அவர் அறிவார்னு எப்படி யோபு சொல்ல முடியும்னா? 11வது வசனம், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. ஆமென். நல்ல கவனிங்க. இது பலமுறை சொன்னாலும் புதுசா வந்தவங்களுக்கு பலனா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இங்க பாருங்க, யோபு தன்னுடைய சோதனையின் பாதையில் அவரை தேடுறான். முன்னாடி பார்க்கறான், இல்ல. பின்னாடி பார்க்கறான், இல்ல. ரைட்ல பார்க்கறான், இல்ல. லெஃப்ட்ல பார்க்கறான், இல்ல. என்ன ஆண்டவரே, நீங்களும் இல்லையா ஆண்டவரேன்னு வேதனையோடு தலையில கை வச்சு கீழே குனிந்து பார்க்கறான்.
அவன் நடக்கிற பாதையில அவன் நடப்பதற்கு முன்னமே வேறொருவருடைய காலடி இருப்பதை பார்க்கிறான். வேறொருடைய காலடி இருக்கிறதை பார்க்கிறான். அந்த பாதப்படியில் அவனும் காலை வச்சுட்டு சொல்றான், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அதனாலதான் யோபுக்கு நிற்க முடிந்தது. அப்படி நின்னதுனாலதான் 42வது அதிகாரத்துல தேவன் வைத்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனால சுதந்திரிக்க முடிந்தது. நாம் தளராது இருக்க நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கன்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்துச்சு, காற்று அடித்தது, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு இல்லாம போயிட்டு. ஆனா இந்த வீடு காற்றும் அடிக்கிறது மழை அடிக்கிறதும் 2 வீட்டுக்கும் அடிக்கும். மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு அடிக்கும், கண்மலை மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு அடிக்கும். ஆனா ஒண்ணு நிற்கும். இவ்வளவு நெருக்கத்தில் எப்பவுமே திரும்பி பார்க்கணும். நான் பலமுறை இதை வெளி மீட்டிங் போற இடத்துலலாம் சொல்லுவேன். சில நேரத்தில் சும்மா இருக்கும்போது இது யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? வேற ஒன்றும் இல்லை, அன்றைய நியூஸ் பேப்பர் எடுக்கணும். அல்லது ஒரு 3 வீக்ஸ் அந்த 3 days அல்லது அந்த 1 வீக்குக்கு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க இருப்பீங்கல்ல, நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு சூசைட் பண்ணவங்க இருப்பாங்க, தற்கொலை பண்ணவங்க இருப்பாங்க. ஏன் தற்கொலை பண்ணாங்கன்னு ரீசனும் போட்டிருப்பாங்க. நிறைய பொய்யா இருக்கும், இருந்தாலும் ரீசன் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எழுதணும். இதனால 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 ஒரு பக்கம் எழுதணும். இன்னொரு பக்கத்தில் நீங்க சந்தித்த அவ்வளோ பிரச்சனைகளை எழுதணும். 2ஐயும் வச்சு பாருங்க. அவங்கள விட நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். ஏன் அவங்களால நிற்க முடியலை, நம்மால ஏன் நிற்க முடியுது? அவங்களோட நம்ம பலசாலிகளா, தைரியசாலி, எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்களா? ஒரு கொசு கடிச்சாலே நம்மளால தாங்க முடியாது. எப்படி நிற்க முடியுது? ஒன்று மட்டும் தெரியும், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது அவருடைய கிருபை தாங்குகிறது. அவருடைய கிருபை தாங்குகிறது. அவர் நிற்க வைக்கிற. ஏன் ஸ்திரப்படுத்துகிறார் தெரியுமா? நன்மை இருக்கு, நன்மை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அவர் முடிந்தது என்றார். அடுத்த செகண்ட் ஆவி பிரிந்தது. அப்படிதானே? முடிந்தது என்றார், ஆவி பிரிந்தது. அவ்வளவுதான். இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு அதுக்கு அடுத்த செகண்ட் அவருடையவர்களை தேவன் வைத்திருக்க மாட்டார். துன்மார்க்கருக்கு தேவன் நாட்களை கூட்டி கொடுப்பது எதற்கு தெரியுமா? மனம் திரும்புவதற்கு. ஒருவன் கெட்டு போவது கூட அவருக்கு சித்தம் இல்லை. இந்த பூமியில ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. சிமியோன் என்கிற தேவ மனிதன் தேவாலயத்துக்குள்ளே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட பிறகு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்பொழுதும் அது அடியேனை சமாதானத்தோடு போக விடுவீர். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. அவனுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் செய்து முடித்தாகிவிட்டது. எல்லாம் முடிந்தது. எத்தனை வருஷம் வாழுகிறோம் என்பதல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தா இருக்க வேண்டும். அப்படி என்றால் எத்தனை முறை இந்த தீபம் மங்கினது அநேகருக்கு. முடிந்தது, இதோட முடிந்தது என்று நினைத்த தருணங்கள் எத்தனை. இனி ஒரு பொழுதை நான் காண்பதில்லை, இன்று இரவோடு முடிந்தது என்று நினைத்த தருணங்கள் எத்தனை. ஒரு சகோதரன், ஆமென், திடீரென்று சென்னையில் ஒரு சகோதரன் கடந்த மாதத்தில் திடீர்னு அவருக்கு ஃபீவர் ஆகி கொஞ்ச நாள்ல ஒரு 2 வீக்ஸ்ல அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா மூச்சு விட முடியாம ஆயிட்டு. ரொம்ப இழுத்து மூச்சு விட முடியல. அவர் என்ன நினைச்சார்? அவர் சொல்றார், இதோட எல்லாம் முடிஞ்சிட்டு நினைச்சு எனக்கு தெரிஞ்சவங்க நான் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன, என்னுடைய பினாமி, என்னுடைய ஒய்ஃப் எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும்ல. ஃபியூ மினிட்ஸ்ல என்ன வேணாலும் ஆயிடலாம், அல்லது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன வேணாலும் ஆயிடலாம். அவர் அந்த பயம் வர ஆரம்பித்து அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் உடனே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் மெசேஜ் எல்லாம் டைப் பண்றேன். எதுக்கு? நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும் அந்த கொஞ்ச நேரத்தில். ஆனா கிருபையா தேவன் பாதுகாத்து அந்த தீபத்தை அணைய விடாமல் காத்து கொண்டார். இதே போல எத்தனை பேர். ஒரு சகோதரன் 2 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பிரச்சனை தலைக்கு மேல போய் திடீர்னு போன் பண்ணி, பாஸ்டர் என்ன பண்ணணும்னு தெரியல, சூசைட் பண்ணிடுவேனோன்னு பயமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழுதாங்க.
கர்த்தர் கிருபையா இந்த தீபத்தை அணையோடாம காத்து கொண்டு வருகிறார். எதற்கு தெரியுமா? நன்மையான நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மையான நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அல்ல இந்த தீபத்தை அணையாமல் காக்கிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. நாம எப்படி ஒரு கேண்டில் கொளுத்திட்டு திடீர்னு காற்றடிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டோம். நாமே நம்முடைய கையை வச்சு மறைத்து காப்போம். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் தேவன் காக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தான் என்னை காக்கிறார் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், ஷகரபதடரா, வேதனையின் பாதைகள், ஓ ஜீசஸ், இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. அப்படியே கைகளை உயர்த்தி நன்றியோடு சொல்லுவோமா? ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. ஓரபா சந்தரே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன், நான் உள்ளளவும் துதிப்பேன். இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னதரே இயேசுவே. ஆமென். சோதனையில தளராது இருக்க நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் சொன்னாங்க. தேவன் எப்படி தப்புவித்திருக்கலாம்? ராஜாக்க மனசை மாத்தி அந்த அக்னியில போட விடாம தப்புவித்திருக்கலாம், அல்லது அந்த அக்னியை அணைத்து தப்புவித்திருக்கலாம். இது ரெண்டையும் ஆண்டவர் செய்யல, ஆனா தப்புவித்தார். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர்கிட்ட இதை செய்யுங்கன்னு சொல்றோம். தப்புவீங்கன்னு கேளுங்க, இப்படி தப்புவீங்கன்னு அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஆமென். அவர் இஸ்ரவேலரை கடலை பிளந்து நடத்தினார், பேதுருவை கடலுக்கு மேல நடத்தினார். பிரச்சனைய ஒதுக்கியும் உங்களை நடத்த முடியும், பிரச்சனைக்கு மேலையும் உங்களை நடத்த முடியும். தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவர்ட்ட என்னை இப்படி நடத்துங்கன்னு கேட்காதீங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. என்னை இப்படி நடத்துங்கன்னு அவர்கிட்ட சொல்லாதீங்க. காரணம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நமக்கு தண்ணி வேணும்னா ஆண்டவர்கிட்ட பொதுவா வைக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? தண்ணி தாங்கன்னு கேட்க மாட்டோம், ஆண்டவரே மழையை தாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் தண்ணி தாரேன், ஆனா மழையை தர மாட்டேன். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா வாய்க்கால்ல என்ன அதுன்னு அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட ரூட்டு சொல்லாதீங்க, மேட்ரை மட்டும் சொல்லுங்க. எனக்கு அப்படி செஞ்சீங்க, நான் எப்படி செய்வேன், எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். புடமிடப்படுகிற பொண்ணுக்கல்ல, புடமிடுகிற அவருக்கு தான் தெரியும். ஆண்டவரே, இந்த பாதை இருக்குப்பா, பாதையை மாத்துங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. இந்த பாதையில் இருக்கிற வேதனையை மாத்துங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாதையில் ஓகே நான் நடந்தே ஆகணும், இந்த பாதையை மாத்துங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பாதைக்கு தாண்டினாதான் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ண பந்தியை பார்க்க முடியும். அப்போ இதில் தான் நடக்கணும். ஆனால் என்ன ஜெபம் பண்ணலான்னா, இந்த பாதையில் இருக்கிற வேதனையை மாத்துங்க. கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி. 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். 3வது முறை ஜெபிக்கும் போது ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறார். பாதைய மாத்தல, பலன் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன பலப்படுத்துங்க, எனக்கு நடக்க முடியல, இதுல நிக்க முடியல, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை ஏன் இதுல நடத்துறீங்கன்னு கேட்காதீங்க, என்னை ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்காதீங்க. ஆனா இதை கேளுங்க, இந்த பாதையில் இருக்கிற வேதனையை மாற்றுங்க ஆண்டவரே. அக்கினியில போட தேவன் அனுமதித்தார், ஆனால் ஒரு முடி கூட கருகவில்லை. அதன் அர்த்தம் என்ன? அந்த பாதையில் போக அனுமதித்தார், வேதனை அனுமதிக்கல. ஒரு முடி கூட கருகல. சோதனையில் தளராதிருக்க நாம் ஸ்திரப்படணும். கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். 4வது காரியம் லூக்கா 22:32. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், நாம் ஸ்திரப்பட வேண்டியதன் அவசியம் என்ன தெரியுமா? நம் சகோதரர்களும் ஸ்திரப்படணும், நம் சகோதரர்களையும் ஸ்திரப்படுத்தணும். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். தேவன் குறித்தது போல, தேவன் நினைத்தது போல யோசேப்பு உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தேசத்தில் பஞ்சகாலம் உண்டாகிறது. இப்பொழுது சகோதரர்களும் எகிப்துக்கு வராங்க. இது யோசேப்பு தான் தெரிஞ்சதும் எல்லாருக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிட்டு. பயம் வந்ததும் யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? 45 ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கும். விற்று போட்டதினால் 5வது வசனம் 7வது வசனம், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விட்டு போட்டதினால் சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7வது வசனத்தை வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே தேவன் அனுப்பினார், உங்களை ஆதரிக்கிறதுக்காக. யோசேப்பை ஸ்திரப்படுத்தி தன் சகோதரர்களுக்கு ஆதரவும் கரத்தை நீட்ட வைக்கிறார். நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம், நமக்காக மட்டுமல்ல, பலனற்று திடனற்று இருக்கிற சகோதரர்களை ஸ்திரப்படுத்த. நான் இதை தியானித்த போது சில காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோசேப்பின் நன்மையை சகோதரர்கள் எல்லாரும் அனுபவிச்சாங்க. ஆனா யோசேப்பை தேவன் நடத்தின வேதனையின் பாதையில சகோதரர்களை தேவன் வரவிடலை. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். யோசேப்பு சீப்பா மதிப்பிடப்பட்டான் 20 வெள்ளி காசுக்கு. அப்போ சகோதரர்கள் எங்க இருந்தாங்க? அப்பா வீட்டில் ஜாலியா இருந்தாங்க. யோசேப்பு கை கால்களில் விலங்கு போடப்பட்டது, சகோதரர்களுக்கு ஒரு குறைவில்லை, நல்லா இருந்தாங்க. யோசேப்புக்கு சிறைச்சாலை வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, சகோதரர்கள் நல்லா இருந்தாங்க. யோசேப்பு தாழ்த்தப்பட்டான், சகோதரர்கள் நல்லா இருந்தாங்க. யோசேப்பு மேல பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது, சகோதரர்கள் நல்லா இருந்தாங்க. யோசேப்பு நிந்திக்கப்பட்டான், மறக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். அந்த நேரத்தில் எல்லாம் சகோதரர்கள் நல்லா தான் இருந்தாங்க. தேவன் யோசேப்பை உயர்த்தினார். இப்ப சகோதரர்கள் வராங்க. எதுக்கு தெரியுமா? ஏன் ஆண்டவரே யோசேப்பின் நன்மையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வைக்கிறீங்க, ஆனா வேதனையில அவனை மட்டும் நடத்துறீங்களே ஆண்டவரே? பல நேரத்தில் புரியாது, பல நேரத்தில் நமக்கும் தெரியாது. என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் ஆண்டவரே இப்படி. தேவன் நம்முடைய நாளையும் பார்க்கிறார். நம்ம இன்னைக்கும் நேத்தையும் மட்டும் பார்த்து புலம்புறோம், நம்முடைய நாளைய பார்க்கிறார். யோசேப்பே கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா, நாளைக்கு ஒன்னால உன் சகோதரர்கள் ஆசீர்வதிக்க போறாங்க, ஒன்னால உன் சகோதரர்கள் நிக்க போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அதை செய்வார். சகோதரனை ஸ்திரப்படுத்தணும். அப்போ என்ன? கொஞ்சம் மாம்சீகமா யோசித்தா, நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீ நல்லா தானே இருந்த,
இப்போ நீ கஷ்டப்படுனா அதற்கல்ல, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அது கர்த்தர் வைத்த அசைன்மெண்ட், அது கர்த்தர் வைத்த திட்டம். நான் மட்டும் ஆண்டவர் அவங்கள நல்லா இருக்கிறாங்க ஆண்டவர், அவர்களை தாழ்த்தி என்னை உயர்த்தும், அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன நீங்க ஆசீர்வதிக்கணும். ஏன் நான் மட்டும் வாழக்கூடாதுப்பா, என் சகோதரர்கள் வாழணும். அவன் சொல்றான் பாருங்க, நான் உங்களை ஆதரிக்கணும், உங்களை நான் உயிரோட வைக்கணும். அதுக்கு தேவன் என்னை முன்னமே அனுப்பினார். எப்படி அனுப்பினார்? யோசேப்பை அனுப்பின அதே ட்ராக்லயே சகோதரர்களை அனுப்பினார் இல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நன்மையை மட்டும்தான் மனுஷங்க பார்க்கறாங்க, ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் அனுபவித்த வலிகள் பலருக்கு தெரியாது. அதை குறித்து யோசேப்பு எங்கேயுமே சொல்லவில்லை. அது தனக்கு ஆண்டவர் கூறியது. நான் போகும் வழி அவர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துங்க. எதுக்கு ஸ்திரப்படுத்தணும்? என் பிரதர்ஸை நான் ஸ்திரப்படுத்தணும், என் சகோதரர்களை நான் ஸ்திரப்படுத்தணும், கஷ்டப்படுகிற என் சகோதரர்களை நான் ஸ்திரப்படுத்தணும், கஷ்டப்படுகிற என் கூட ஆராதிக்கிற சகோதரர்களை நான் ஸ்திரப்படுத்தணும். நீங்க கேட்டு பாருங்க, இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்க உங்களுக்கு மட்டும் கேட்டா உங்களுக்கு மட்டும் தருவார், உங்கள் சகோதரர்களுக்கும் சேர்த்து கேளுங்க, கையில தருவார். ஆமென். வரலையே? ஆமென். அதுதாங்க ஆசீர்வாதம். தன் கண்ட சகோதரனை நேசிக்காதவன் தன் காணாத தேவனை எப்படி நேசிப்பான்? அப்பா என்ன பிளஸ் பண்ணுங்க. என் தம்பிக்கு கொடுக்கணும், என் அண்ணனுக்கு கொடுக்கணும், என் அக்காவுக்கு கொடுக்கணும், என் தங்கச்சிக்கு கொடுக்கணும். அவங்க எல்லாம் உனக்கு தந்தாங்களா? உன்கிட்ட இருக்கிறத புடுங்க தானே செஞ்சாங்க. அது எனக்கு தெரியாது. நாளைக்கு என் தம்பி கஷ்டப்படுறது, என் அண்ணன் கஷ்டப்படுறது, என் அக்கா கஷ்டப்படுறது, என் தங்கச்சி கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது. லார்ட் bless me லார்ட். என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. அவன் அப்பா உனக்கு ஆசையா தந்த வஸ்திரத்தை புடுங்கி அவனும் யூஸ் பண்ணல, நாளா கிழிச்சு போட்டு அவங்களுக்கா? கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஸ்திரப்படணும். ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக. ஏன் ஸ்திரப்படணும்? இதோ நாட்கள் வரப்போகிறது, அவனுக்கும் பலனளிக்கும் நாள் வரப்போகிறது. அன்னைக்கு குற்றம் சாட்டப்படாதவனாய் குற்றம் சாட்டப்படாதவளாய் அவர் சமூகத்திலே நிற்க நாம் ஸ்திரப்படணும். எனவேதான் தேவன் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துகிறார். அவரை பற்றி கொள்ளணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை. அந்த வசனத்துக்கு மேல என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஏசாயா 26வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இங்கே எதற்காக ஸ்திரப்படணும்? அவருடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்க. இனி ஏசாயா 26 வாசிங்க. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற, அதற்குள்ள யார் போவாங்களாம்? சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். எல்லாருக்காக இந்த வாசல் திறக்கப்படாது. அந்த பரலோக வாசல் சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற ஒரு கூட்டம், அவர்களுக்காக திறக்கப்படும். அப்படி அந்த கூட்டம் உள்ளே போகிறது. அடுத்த வசனத்தை நீ வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அதாவது அவரில் ஸ்திரப்பட்டவன், திடப்பட்டவன், உறுதிப்படுத்தப்பட்டவன், அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன். அதன் அர்த்தம் என்ன? உன்னத பாட்டில் இருக்கிறது, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அவர் சொன்னார், நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போவேன். இங்கே அவரில் நிலைத்திருக்கும் போது, அவர் நம்மை அழைத்து கொண்டு போகும்போது ஒருவருக்கும் நம்மை கை நீட்டி குற்றம் சுமத்த முடியாது. நம்ம தனியா போனா எல்லாருக்கும் சர்ச்சுக்குள்ள வந்துடலாம்.
சர்ச்சுக்குள்ள வந்து எல்லாருக்கும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. ஒரே மார்க்கம், ஒரே வழி, அவரை பற்றி கொள்ளணும். அவரை பற்றி கொள்ளணும். அவரை பற்றி கொள்வதற்கு தடையாய் காணப்படுகிறத விட்டுறணும். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக எனக்கு லாபமாயிருந்த அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன். இங்கே வாழ்வதற்கு மட்டும் இல்லைங்க, அங்கே வாழ்வதற்கும் அவரில் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் நாளில் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கணும். நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் எழுந்தருளப் போகிறார். சபையே, நன்மையை காண மட்டுமல்ல, அந்த நன்மை செய்கிற கர்த்தரை காணணும். அதற்கு நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். கர்த்தாவே, என்னை ஸ்திரப்படுத்தும் என்று கேட்கலாமா? முடிந்தவர்கள் முழங்காற்படியிடுங்கள், மற்றவர்கள் எழுந்து நிற்கவோ உட்காரவோ உங்கள் எப்படி வசதி அப்படி இருந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு கோரஸ் ஜெபமாய் பாடி, ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சி. சொல்லுங்க, சிறுமையும் எளிமையுமான, சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் அப்பா நீரே, நன்மையை காண வளர்ந்து பெருக, சோதனையில தளராதிருக்க, என் சகோதரனை ஸ்திரப்படுத்த, உம்முடைய நாளில் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா, என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா. கமான் சபை, 2 கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, ஆமென். ஓ, கை கூப்பி கேட்கலாமா? தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. ஆமென். தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா. சபையா கேட்கலாமா? ஒரே குடும்பமா கேட்கலாமா? 2 கைகளை விரித்து உயர்த்தி, கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும்.